எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சுந்தரராஜன். டெய்லி சமையல் டிப்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான சமையல் டிப்ஸ், நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரீயாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். என்ன தெரியுமா, செட் தோசைன்னு சாப்பிடுவீங்களே, அந்த செட் தோசை அவ்வளோ ஒரு சாஃப்டாக, அவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இந்த கடலை பொரி இருக்கு இல்லையா, கடலை கிடையாது பொரி, கடலை பொரின்னு சொல்லுவாங்க. அந்த பொரியில் செட் தோசை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பொரி தோசை. 1 டம்ளர் கடலை, அந்த பொரி கடலை இல்லாத பொரி, சாதாரண பொரி. 1 டம்ளர் புழுங்கரிசி ஆர் பச்சரிசி எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் உளுந்தே தேவையில்லை, ஆனால் ஒரே ஒரு ஸ்பூன். ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர்னு கணக்கு. நீங்கள் 2 டம்ளர் அரிசி போட்டால் 2 டம்ளர் பொரியும் நல்லா அலம்பி நல்லா கழுவி வச்சிடணும். தனியாக இதையும் அரிசியும் ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்தும் ஊற வச்சிடணும். இது ரெண்டையும் நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் அப்படி ஊற வச்சுட்டு நைஸாக அரைச்சிட்டு ரெண்டையும் கலந்துட்டு, அந்த அரைக்கும் போதே அந்த பொரி, ஊற வச்ச பொரி நல்லா அலசிட்டு அது நல்லா பிழிஞ்சு அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போது அந்த பொரியிலேயே 2 வகை இருக்குது. நான் இந்த மாதிரி பொரி பெங்களூரில் கிடைக்கிற பொரின்னு நினச்சிட்டு தமிழ்நாடு பொரியை கொண்டு போய் தண்ணியில் நினச்சேன். அது பாயசம் மாதிரி கரைஞ்சிடுது. அது கிடையாது. அதில் ஒரு கெட்டி பொரி, நீல பொரி வருது. அந்த பொரி வாங்கினீங்கன்னா அது ஊற வச்சா அது அப்படியே பிழிஞ்சால் அப்படியே பூ மாதிரி மலரும். அந்த மாதிரி பொரி, அந்த பொரியில் இந்த தோசை பண்ணலாம். அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி கலந்து வச்சிடணும். புளிக்கணும், இந்த தோசை மாவும் புளிக்கணும். மறுநாள் நல்லா பொங்கி வரும். ஒரு 8 மணி நேரம் அது நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்தப்புறம் நீங்கள் அப்படியே ஊத்தப்பம் மாதிரி தோசைக்கல்லில் நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். அதை எடுத்து அப்படியே ஒரு கரண்டி விட்டிங்கன்னா நல்லா ஓட்டையாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லா வரும் செட் தோசை. பண்ணி பாருங்கள். அதுக்கு நல்ல காரசாரமாக ஒரு தக்காளி வெங்காயம் சட்னி, கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதையும் நான் சொல்கிறேன். இதை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிப்ஸு, பொரி தோசைன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.